சினிமா எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த மூவி ரிவ்யூவில் நம்ம என்ன படம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோமிதரனோட இயக்கத்தில் நவீன் சந்திரா, சனந்த், கபிலா வேணு, ரூபா கொடுவாயூர், விது, சித்து குமரேசன், நவயுகா, சுவாதி கிருஷ்ணன், நமச்சிவாயம் தம்பிப்பிள்ளை, கயல் வென்சன்ட், ரோஹித் கோகாட்டே நடிச்சிருக்கிற நீலிரா. ஸோ புதுமுகங்கள் நிறைய பேர் இருக்கிறதுனால அவங்க எல்லாரையும் பெயர் மறக்காமல் மென்ஷன் பண்ணி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் பார்த்து அவங்கள குறிப்பிட்டு சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீலிரா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீண்ட இரவு. இலங்கை போரை மையப்படுத்தி தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் வந்திருக்கு. அதில் போர் டைமில் நடந்த கொடுமைகள், அந்த மக்கள் அனுபவித்த வலி வேதனை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இந்திய சினிமா மட்டும் இல்லாமல் உலக சினிமா வரைக்கும் படம் பிடிச்சு காமிச்சிருக்காங்க. இப்போ வரைக்கும் நம்ம மக்களுடைய மனசில் நீங்காத ஒரு வடுவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இலங்கை போரை சொல்லலாம். என்றைக்கு தமிழர்களால் மறக்கவே முடியாத ஒரு விஷயமாகவும் நமக்கு அது ஆறாமல் நெஞ்சிலே இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த நிலையில தான் இந்த போரோடைய நேரத்தில் ஒரு குடும்பம் இருக்காங்க. வெளியில் போருக்கான பதட்டமான சூழ்நிலை இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ தான் கொஞ்சம் முடிஞ்ச ஒரு சூழ்நிலையும் இருக்குது. ஆனாலும் இராணுவத்தோடைய தலையீடு பார்த்திங்கன்னா ஊருக்குள்ளே அதிகமாகவே இருக்கக்கூடிய சூழலில் விடிஞ்சால் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு கல்யாணம். கண்காணாத தேசத்தில் கல்யாணம் நடந்து நடக்காமலும் உனக்கு அப்படியே எல்லாரும் சேர்ந்து செய்து வைக்கிறோம். அப்போ ஒட்டுமொத்த குடும்பமும் அந்த நீண்ட இரவை கடக்கணும். அந்த கடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட இராணுவ குரூப் பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே அத்துமீறி நுழையிறதுக்கான ஒரு சூழல் வருது. அதே மாதிரி அவங்க இராணுவம் உள்ளே வந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு உள்ளூரில் இருக்கக்கூடிய போராளிகள் அவங்கள தாக்குறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஸோ இத்தனை மத்தியில் விடிஞ்சா கல்யாணம் அப்படின்ற சொல்லிட்டு ஒரு சூழலில் இருக்கிறாங்க அந்த குடும்பம். என்ன நடக்குது அந்த இரவில், அந்த நீண்ட இரவு என்ன கற்றுக் கொடுக்குது, என்ன ஆச்சு அப்படிங்கிறது அந்த படத்தோடைய கதை. நீலிரா படத்தை சொல்லிட்டியே அப்படின்னு நினைக்காதீங்க. நான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் இதுதான் அப்படிங்கிறத ரிவீல் பண்ணால் கூட சில நல்ல படைப்புகளை தியேட்டரில் போய் பார்த்து சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இந்த படத்தை நீங்கள் தாராளமாக தியேட்டரில் போய் பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, பொதுவாகவே இந்த போரை மையப்படுத்தி எடுக்கக்கூடிய படங்களில் என்ன தான் புரட்சியை பேசினாலும், மக்களோட வழியை பேசினாலும், எவ்வளோ விஷயங்களை பேசினாலும் அதை தாண்டி ஒரு வியாபார ஸ்தலம் அப்படிங்கிறது கண்ணு முன்னாடி நிற்கும். அத்த எண்டு யார் பார்த்தீங்கன்னா சமூக சேவைக்காக படம் எடுக்கிறது கிடையாது. அதன் மூலமாக ஏதோ ஒரு வகையில் தன்னுடைய லாபத்தை சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய படங்களை அணுகியிருப்பாங்க. அதனால தான் அந்த படங்களை கமர்ஷியலாகவும் இது போகணும் அப்படிங்கிறதுக்காக கண்ணோட்டத்திலையும் இது பண்ணியிருப்பாங்க. பட் சில படங்கள் மட்டும்தான் வியாபாரம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இந்த வலியை, இந்த வேதனையை எப்படியாவது வெகுஜன மக்கள்கிட்ட போய் சேர்த்துடணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்ல இருக்கும். அப்படி எடுக்கக்கூடிய சில படங்களில் ஒரு படமாகத்தான் இந்த நீலிராவை நான் பார்க்குறேன். ஏன்னா பெரிய ஸ்டோன் பெஞ்ச் இருக்காங்க. கார்த்திக் சுப்புராஜ் அவரோட ப்ரொடக்ஷன் கம்பெனியில் எடுத்திருக்காங்க. ஸோ பெரிய பெரிய விஷயங்கள்லாம் எல்லாருமே இருந்தும் இந்த படத்தை கமர்ஷியலாக நான் அணுகலை. அந்த ஒரு நாள் இரவு நடந்த வேதனையும் வலியும் தினம் அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள், தமிழர்கள் அனுபவிக்கக்கூடிய வேதனையை நான் எப்படி சொல்லணும்னு நினைக்கிறேனோ அதை அப்படியே சொல்கிறேன் அப்படின்னு தான் இயக்குனர் சொல்லியிருக்காரு. இயக்குனர் சோமிதரனை பற்றி நம்ம பேசுகிறப்ப எங்கேருந்து வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலு மகேந்திராவுடைய அசிஸ்டன்ட். ஸோ அந்த பட்டறையிலேருந்து வந்ததுனால நிஜத்தை பதிவு செய்வதற்கு அவருடைய இது நிறையவே கை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா படம் முழுக்கவே எங்கேயுமே ஒரு ஃப்ரேம் கூட நமக்கு அனாவசியமாகவோ இல்லை இயல்பை மீறியோ ஒரு யதார்த்தத்தை மீறினதாகவோ இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எல்லா இடத்தையுமே இப்படித்தான் நடந்தது அப்படிங்கிற அந்த வலியை வேதனையும் ஃப்ரேம் பை ஃப்ரேம் கடத்திருக்காரு. அதில் சோமிதரனை கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். ஏன்னா எடுக்கிறதுக்கோ இவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் டீம் கிடைக்கிறப்ப கமர்ஷியலாக ஒரு படத்தை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் வலியையும் வேதனையும் சொல்கிறதுக்கு ஒரு இது வேணும் இல்லையா? அப்புறம் தான் நான் சோமிதரனை பற்றி இன்னும் சில விஷயங்கள்லாம் போய் பார்த்தேன். அவருடைய முகநூல் பக்கங்கள் எல்லாத்துலேயும் போய் பார்த்தப்ப தான் அவர் இதை காலங்காலமாக பேசிக்கிட்டு இருந்திருக்காரு. பல நாள், அதாவது ஒரு இயக்குனராக படத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடியே இலங்கை மக்களுடைய வலி வேதனை, தமிழர்களுடைய அங்கே படக்கூடிய வேதனைன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள், நம்ம தெரியாத பல விஷயங்களை பதிவு பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. அந்த பதிவில் அவர் மேலே நிறைய வன்மத்தை கொட்டிய பல கமெண்ட்டுகளையும் நான் பார்க்க நேர்ந்தது. பட் அது எதுக்குமே ஒரு இடத்துல கூட முகசுளிக்காமல் அதை ரொம்ப மெச்சூர்டாக அணுகின விதமும் பார்த்தீங்கன்னா சோமிதரன் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அந்த படைப்பாக மிகச்சிறந்த ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கம்மிங் டு ஆக்டர்ஸ், நவீன் சந்திராவிலேருந்து மற்ற எல்லா டீமில் இருக்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தை வேல்யூ பண்ணி நடிச்சிருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு சீன்லேயும் இது நம்ம நடிக்கிறோம் அப்படிங்கிறது எங்கேயாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே அங்கே பெருசாக நமக்கு ஒரு ஈடுபாடு அப்படியே கம்மியாயிடும். அதான் நடிச்சிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு. பட் இல்லை, அது அவங்களுடைய
கஷ்டத்தன் அப்படின்னு பார்த்துட்டு நம்ம இங்கே லைட்டாக ஃபீல் பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கே ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ நீலேராவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கதாபாத்திரமும் வந்து சின்ன சின்ன பையனோட கதாபாத்திரம் கூட எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் கொடுத்தது. ஸோ அந்த டீம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு விஷயத்த பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கம்மிங் டு டெக்னிக்கல் டீம், அவங்க எல்லாரையும் வந்து சில விஷயங்களை நான் மென்ஷன் பண்ணி சொல்லணும்னு நினைக்கிறேன். டிஓபி வந்து செல்வரத்னம் பிரதீபன். ஸோ அழகாக படம் பிடிச்சி காமிச்சிருந்தார். வலி வேதனைன்னு சொல்லிட்டு அந்த நீண்ட இரவை வந்து அவருடைய கேமராவில் வழியோடு சொல்லியிருந்தார். எடிட்டர் ராதா ஸ்ரீதர், அவரும் வந்து 1.5 மணி நேரம் படம் தாங்க இது. நாங்கள் வந்து கிட்டத்தட்ட இந்த படத்தை பிரேக்கே இல்லாமல் ஒரே ஸ்ட்ரெச்சில் பார்த்துட்டோம். ஸோ தேட்டருக்கு வரப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பிரேக் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ 1.5 மணி நேரம் படம். இந்த படத்தை வந்து இவ்வளவு தூரம் இவ்வளவு எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்கான நேர்த்தியான கட்டு வந்து எடிட்டர் ராதா ஸ்ரீதர் கொடுத்துருக்காரு. மியூசிக் வந்து கே வந்து கொடுத்துருக்காரு. பின்னணி இசை வந்து நிச்சயமாக ஒரு வருடலோடு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கம்மிங் டு டெக்னிக்கல் டீம் அண்டு நடித்தவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த படத்துக்கு இந்த கதைக்கு என்ன சொல்லணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த படம் வந்து தியேட்டருக்கு வருது. இன்றைக்கு தமிழ் சினிமாவில் எந்த மாதிரியான படங்கள் வந்து ஹிட் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டில் வருதுங்கிறத நீங்கள் எல்லாருமே பார்க்குறீங்க. பெரிய நடிகர்கள் பெரிய கோடிக்கணக்கில் வந்து படம் போட்டு ப்ரொடியூஸ் பண்ணி வர்ற படங்கள் வந்து கண்டுக்காமல் போயிடுறாங்க. ஆனால் அதே சமயம் நல்ல கண்டென்ட் உள்ள சின்ன சின்ன படங்கள் வந்து பார்த்திங்கன்னா அடித்து துவம்சம் பண்ணிவிட்டு வசூலை வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. சின்ன பசங்க வந்து அந்த வீக்கோட வசூலை வந்து நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருக்காங்க. ஸோ சிச்சுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா நாம் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரிலாம் கிடையவே கிடையாது. இன்றைக்கி என்ன படம் ஓடும் எது ஓடாது அப்படிங்கிறத நம்மளால் கணிக்கவே முடியாத சூழலில் தான் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட இந்த கமர்ஷியலான கெஸ் பண்ண முடியாத சிச்சுவேஷனில் நீலிரா மாதிரியான படங்கள் வந்து எப்படி வந்து மக்கள்கிட்ட போய் சேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப ஒரு டஃப்பான ஜாப். ஆனால் ஒரு சிலர் வந்து இந்த படத்தை வந்து பார்த்ததுக்கு பிறகு அவங்களுடைய வேர்ட் ஆஃப் மவுத்தில் வந்து அவங்க கன்வே பண்ணக்கூடிய விஷயங்கள் இந்த படத்தை வந்து பாருங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன இதுவாக அமையும். ஸோ வில் ஸ்டார்ட் ஃப்ரம் மை சைட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நிச்சயமாக ரிவ்யூவராக நிறைய படங்களை வந்து இப்படி இருக்குது அப்படி இருக்குது அதை பண்ணிருக்காங்க இப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் விமர்சனம் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படத்தை அது வியாபாரம் இதெல்லாம் வந்து செகண்டரி, இது வந்து கமர்ஷியலாக இது போகுது போகலைங்கிறது தான் ரெண்டாவது விஷயம். ஒரு படத்தை போய் பாருங்கள், அந்த மக்கள் எவ்வளோ வேதனையும் வலியும் வந்து அனுபவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத இன்றைக்கி இருக்கக்கூடிய பசங்கள்லாம் இந்த ஜென்ஸி ஆல்ஃபா இவங்கெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கட்டும். வெறும் ஹிஸ்ட்ரி புக்கில் படித்ததோடு மட்டும் இல்லாமல் நமக்கு மட்டுமே வந்து காலங்காலமாக கேட்டு பழகி போன விஷயங்களை இன்றைக்கி இருக்கக்கூடிய பலரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த படத்தை வந்து போய் பாருங்கள். பட் பொதுவாகவே இந்த மாதிரியான படங்கள் வந்து ஒரு இறுக்கமான ஒரு எண்டையோடு இருக்கும். பட் இந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு இறுக்கத்தை ஏற்படுத்தினாலும் அதோடைய தாக்கம் வந்து 2-3 நாட்களுக்கு உங்ககிட்ட இருக்கிற மாதிரியான ஒரு எஃபெக்டை வந்து கொடுக்கும். ஏன், எதுக்கு, எதனால் இப்படி அப்படிங்கிற கேள்வியை யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு படமாக இந்த நீலிரா படம் இருக்கும். தேட்டரில் போய் பார்த்துட்டு இந்த மாதிரியான படங்களை வந்து தேட்டரில் பார்த்து நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத என்னோடய சைட்லேருந்து ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டாகவே நான் கேட்டுட்டு இந்த ரிவ்யூவை நான் நிறைவு செய்கிறேன். மீண்டும் ஒரு சினிமா ரிவ்யூவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.